வெல்கம் பேக் டு மை சேனல் தேவு வியூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்து என்ன அப்படின்னா மீல் மேக்கர் ஃப்ரை. ஸோ நம்மளோட மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரெக்வயர்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் மீல் மேக்கர், சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து சின்ன சோயா எடுத்திருக்கேன். யூ கேன் யூஸ் இந்த சின்ன சோயாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஸோ அது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஸோ அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் தேவை. ஸோ இதை சாப் பண்ணி எடுத்து வாங்க எப்படி செய்யணும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஐஸ் பாருங்கள், நான் ஒரு ஆனியன் சாப் பண்ணி எடுத்துட்டேன், டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சோயா சங்க்ஸை வந்து ஒரு 5 minutes வாட்டரில் நல்லா உரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ரெக்வயர்ட் திங். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நல்லா காயணும், நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கடாய் நல்லா காய்ச்சதும் நம்ம இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 4 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதும் நம்ம இதில் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வந்து சால்டேட் பண்ணி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க டொமேட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் டெக்ஸ்சருக்கு வந்து ஃப்ரை ஆகும். ஸ்டில் தென் நீங்கள் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து 1 spoon ஆஃப் சில்லி பவுடர், ஹோம் கிரவுண்ட் சில்லி பவுடர் எடுத்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெக்வயர்ட் சால்ட் நான் வந்துட்டு ஹாஃப் ஸ்பூனே 2 times ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ராக் சால்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பவுடர் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் யூ ஷுட் மிக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 spoon ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு அரோமான டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு அளவுக்கு பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இன்னும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ண வச்சுக்கலாம். அப்போ தான் இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆகி வரும். இருக்கட்டும். இது கூடவே வந்து நம்ம கரம் மசாலா அண்ட் சாட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆச்சி கரம் மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான் கைஸ். அது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். லெட் போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸோ இந்தளவுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து இது வந்துருச்சு. ஸோ இட்ஸ் த ரைட் டைம் டு ஆட் அவர் சோயா சங்க்ஸ் இன்டு இட். ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 minutes இதை வந்து நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா இந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த மசாலாவை நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் அண்ட் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொரு 5 minutes லைட்டில் வச்சுட்டு லிட் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லாவே குக் ஆகி வந்து அது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சிலாம் வந்துட்டு நல்லா அந்த சோயா சங்க்ஸ் குக் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு யூ ஷுட் டெக்கரேட் இட் வித் பார்ஸ்லி அந்த மாதிரி இதை வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பிளேட் நல்லாவே பறக்க சுட சுட சோயா சங்க்ஸ் கிரேவி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், வ்ளாக்ஸாக இருக்கட்டும் நான் போடுவேன். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு புட் திஸ் வீடியோ. இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக தான் வந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு இது வந்து உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் உங்களோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம்
இது நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் வளரும். அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் மீட் யூ